ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவ் அபிகிட்ட அப்பப்பா ஆளை உடுப்பா, இனிமேல் நான் உங்ககிட்ட எந்த கலாட்டாவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபன் கலாட்டா பண்ணிட்டாரு. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி அபி வந்து குடோன்லேருந்து முரளி கொடுத்த அந்த கிஃப்ட்டை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க லெட்டரை படிக்கிறாங்க. இப்போ ராகவ் அபி ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டியிருந்தாங்க. அதில் பார்த்தா அபி போய் முரளிக்கிட்ட அந்த கிஃப்ட்டையும் லெட்டரையும் காட்டுறாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் கொடுத்தது எனக்கே நீ திருப்பி குடிக்கிறான்னு மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு அபிகிட்ட இருந்து அந்த முரளி அதை வாங்குறாங்க. அந்த நேரத்தில் ராகவ் வீட்டுக்குள்ளே இருந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துடுறாங்க. இப்போ அபியை கூப்பிட்றாங்க. பக்கத்தில் வந்து அபியை கையை பிடிச்சி வா, இங்கே என்ன பண்ணுற, போகலாம் உள்ள வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்க்குற முரளி ரொம்பவுமே அப்படியே ரொம்ப ஆத்திரப்படுறாங்க. மொத்தத்தில் ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடுத்து எமோஷனல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் ராகவ் அபிகிட்ட நீ தான் வேணும் ராக்கி பாய் அப்படின்னு அவனை சொல்ல வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அப்போ ரொமான்ஸ் மூமெண்ட்டும் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஆகாஷ் பார்த்தோம் அப்படின்னா அந்த பைக் ரேஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாருல, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பைக் ரேஸ் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு செட்டப்லாம் போட்டு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணி, அதாவது ஆகாஷுக்கு கை கால் உடையிற மாதிரி அல்லது பெரிய ஆபத்து வர மாதிரி ஏதோ முரளி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை நம்மளால் யோசிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ராகவுக்கு இல்லாட்டி அபிக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி தான் முரளி செய்வாங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல. அவங்க ரெண்டு பேரும் தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் அவங்க வந்து ஒருத்தர் நல்லாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தர் ஏற்கனவே வேறு விட்டு கொடுக்கல. அதனால் அடுத்தடுத்து முரளிக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டு ஏதாவது அடுத்த பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அது வந்து ராகவுக்கா அபிக்கா ஆகாஷ்கா அப்படிங்கிறதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஸ்டோரியை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ அபி வந்து முரளி சம்மந்தமாக இருக்கிற ஒவ்வொரு ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகவுக்கும் அபி மேலே வந்து ரொம்பவுமே காதல் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் அபி தான் வந்து இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ராகவ் விட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா நான் தான் உங்களுக்கு டிவைஸ் கொடுத்துட்டு போயிடுவேனே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை கேட்கும்போது தான் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரியை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் வந்து முரளி வந்து என்ன திட்டம் போடுறாங்க, அதனால் வந்து ராகவுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுருக்காங்க. ஏற்கனவே லாவணியா வேறு பார்த்தோன்னா அந்த பத்திரத்துலலாம் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கிறதுனால முழு கம்பெனி எல்லாமே என்னோடது தான், உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ராகவ் வெளியில் போக சொல்லிடுவாங்களோ. அதுக்கப்புறம் ராகவ் வந்து அபி கூட சேர்ந்து அந்த பொட்டிக்கை நடத்தி பெரிய ஆள் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்டோரியை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா யோசிக்க தோணுது. எப்படி கதையை கொண்டு போனாலும் நம்ம ராகவ் அபி செம சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காகவே பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.